Hi students, நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்டோகிராம் எப்படி ட்ரா பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி ட்ரா பண்ணுறது பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேபிள் யூஸ் பண்ணி ஹிஸ்டோகிராம் எப்படி ட்ரா பண்ணுறது, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹிஸ்டோகிராமுக்கும் பார் கிராஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட பார் கிராஃப், அதாவது ஒரு ரெக்டாங்கிளும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், ஒரு பாரும் தனித்தனியாக இருக்கணும். இந்த மாதிரி நடுவில் கேப் இருக்கிறது தான் பார் கிராஃப். தனிப்பட்ட ஒரு பாராக இருக்கிறதுக்கு பேர் பார் கிராஃப். பார் கிராஃப் வரைகிறதுக்கு டேபிள் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் 31 to 35, அடுத்த இன்டர்வல் பாருங்கள் 36ல் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 35க்கும் 36க்கும் நடுவில் கேப் இருக்கும். 31 to 35 ஒரு பார் முடிச்சுட்டு அடுத்து 36லேருந்து 40க்கு ஒரு பார் ட்ரா பண்ணுவாங்க. இதுக்கு பேர் டிஸ்கண்டினியூஸ் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. ஸோ பார் கிராஃப் வரைகிறதுக்கு இன்டர்வல் கண்டிப்பாக டிஸ்கண்டினியூஸாக தான் இருக்கணும். மறுபடியும் 35ல் முடிச்சுட்டு 35ல் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸ்டார்ட் பண்ணால் கிராஃப் ஜாயின் ஆகிடும். இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸாக இருந்தால் பார் கிராஃப் ட்ரா பண்ண முடியும். ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணுற டேபிள் எப்படி இருக்கணும்னு இப்போ பார்க்கலாம். ஹிஸ்டோகிராமோட டயக்ராம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது பார்ஸ் தான், ஆனால் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டி இருக்கும். 30.5 to 35.5னா அடுத்த இன்டர்வல் 35.5லேருந்து 40.5 வரைக்கும் வரணும். அது டிஸ்கண்டினியூஸாக கொடுத்துருந்தா கூட அதை நம்ம 0.5 மைனஸ் பண்ணி ஆட் பண்ணி கண்டினியூஸாக மாற்றிட்டு கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வரைகிற டயக்ராமுக்கு பேர் தான் ஹிஸ்டோகிராம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த டேபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் கொடுத்துட்டு உங்களோட கொஸ்டினில் ஒரு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மார்க்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கிளாஸில் 0லேருந்து 20 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் 7 பேர் இருக்காங்க. 20 to 30 10 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க. 70 and above வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இது மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால அப் டு 100 நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். அப்போ 70லேருந்து 100 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட் 8 பேர் இருக்காங்க. டோட்டலாக அந்த கிளாஸில் 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு இந்த டேபிளில் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம எதை பற்றி யோசிக்காமல் இது வந்து கண்டினியூஸாக இருக்கான்னு முதல்ல பார்க்குறோம். ஆமாம், 20ல் முடிஞ்சு மறுபடியும் 20ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ கிராஃப் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி தானே வரும். 20ல் முடிஞ்சு மறுபடியும் 20ல் ஸ்டார்ட் பண்ணால் ஜாயின் பண்ணி தான் வரும். இப்போ ஹிஸ்டோகிராம் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எதை பற்றி யோசிக்காமல் நம்ம அப்படியே ட்ரா பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். அதாவது 0லேருந்து 20 வரைக்கும் 7 அப்படின்னு சொல்லிட்டு 0லேருந்து 20 வரைக்கும் இங்கே 7, அதாவது 6க்கும் 8க்கும் நடுவில் 7 எடுத்து ஒரு பார் போட்டு 20 to 30க்கு 10க்கு பார் போட்டிருக்காங்க. அதே போல் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து அப்படியே போட்டாச்சு. 70 to 100, 70லேருந்து 100 வரைக்கும் 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் 70லேருந்து 100 வரைக்கும் 8 ஸ்டூடெண்ட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா இது ஒரு ராங்கான ஹிஸ்டோகிராம். இப்படி போடவே முடியாது. ஏன் இதை இப்படி போட முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதை வந்து இப்போ ஓரளவு இப்போ இந்த கிராஃபை பார்த்துட்டு சொல்லுங்கள், எந்த இன்டர்வலில் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு கிராஃப்ன்றது ஈஸியாக ஒரு ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த கிராஃபை பார்த்தோன்னா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, 70லேருந்து 100 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த ரெக்டாங்கிள் தான் பெருசு இருக்க ரெக்டாங்கிள்லையே. அப்போ 70லேருந்து 100 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது இந்த கிராஃபை பார்த்தா. ஆனால் அது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், 70 to 100 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட் வெறும் 8 பேர் தான் அந்த கிளாஸில். ஆனால் இந்த கிராஃப் நம்மளை மிஸ்லீட் பண்ணதில்லை, இது ஒரு ராங்கான கிராஃப். ஸோ இதை வந்து எப்படி இதை கரெக்டாக ட்ரா பண்ணுறது, நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு என்ன தெரியுமா மீனிங், 70லேருந்து 80 வரைக்கும் 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 80லேருந்து 90க்கு ஒரு 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 80லேருந்து 90 to 100க்கு ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு இதுக்கு மீனிங் வருது. ஸோ இதை இப்படி ட்ரா பண்ணவே முடியாது. ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதில் வரைஞ்சிருக்க எல்லா ரெக்டாங்கிளோட வித்தும் ஒரே மாதிரி இருக்கணும். வித்துனா இந்த இன்டர்வல் கேப் சொல்கிறேன், 20 to 30, 30 to 40 இந்த மாதிரி கேப் இருக்குல்ல, அந்த கேப் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ரெக்டாங்கிள் சின்னதாகவும் ஒரு ரெக்டாங்கிள் பெருசாகவும் வரைஞ்சிங்கன்னா உங்கள் கிராஃப் தப்பு. ஸோ இது ஒரு தப்பான ஹிஸ்டோகிராம். இதை எப்படி கரெக்டாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல டேபிளில் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இது 0 to 20, அப்போ இதோட கேப் 20 இருக்குது. அடுத்து பாருங்கள் 20 to 30க்கு 10 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி வந்தாலே இந்த டேபிளை டேரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த டேபிளுக்கு கரெக்டான ஹிஸ்டோகிராம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த டேபிளை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இதில் அந்த மார்க்ஸ் ஃப்ரீக்வன்சின்றது ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வித் ஆஃப் த கிளாஸ்ன்றது 0லேருந்து 20 வரைக்கும், இதோட வித் என்னென்னா 20 தான். 0லேருந்து 20 வரைக்கும் 20 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 20க்கும் 30க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 10. அதுதான் வித்து. 30க்கும் 40க்கும் கூட 10 தான். 40க்கும் 50க்கும் கூட 10 தான். 50 to 60 10, 60 to 70 கூட 10 தான். 70 and above நம்ம இங்கே எழுதியிருக்கோம்.
ஆக்சுவலாக அபோவ்ன்றது 100 வரைக்கும், ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மார்க்ஸ் பற்றி. அப்போ 70லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 30 டிஸ்டன்ஸ். 100ல் 70 மைனஸ் பண்ணால் 13 கூட சொல்லலாம். இந்த எல்லா வித்தும் ஒரே மாதிரி இல்லை, ஒன்று 20 இருக்குது, ஒன்று 30 இருக்குது, மற்றது எல்லாமே 10 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வித்தில் எது ரொம்ப சின்ன வித்துன்னு பார்க்கணும். அந்த வித்துக்கு தான் நம்ம எல்லாத்தையும் மாற்றணும். இதில் இருக்கிறதுல சின்னது என்னன்னு பார்த்தோன்னா 10 தானே. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, மினிமம் வித் வேல்யூ என்ன அப்படின்றது 10. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம 10க்கு தான் கேல்குலேட் பண்ணணும். அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த டேபிளோட ஃப்ரீக்வன்சியை இந்த வித்தால் டிவைட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பை உங்களோட மினிமம் வித்து 10 தானே. அப்போ இந்த 10ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணணும். எல்லாத்தையும் இந்த மினிமம் வித்துக்கு மாற்ற போகிறோம், அதனால் மினிமம் வித்தால் மல்டிபிள் பண்ணணும். உங்களோட ஃப்ரீக்வன்சியும் வித்தையும் டிவைட் பண்ணிவிட்டு மினிமம் வித்தால் மல்டிபிள் பண்ணால் கிடச்சிரும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போ வேல்யூ என்ன வருதுன்னா 7/2. 7/2னா 3.5. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரீக்வன்சி வித் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 10/10 மல்டிபிள் பை மினிமம் வித்து 10 தானே 10. ஸோ ஒரு 10 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் 10 தான். மறுபடியும் இங்கே ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. 10/10 மினிமம் வித் 10 இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகி 10 வந்துடும். ஸோ எங்கெல்லாம் அதே வித் இருக்கோ சேம் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், 20 பை நம்மளோட வித்து வந்து 10, மினிமம் வித்தும் 10 தான். ஸோ இது கட்டாயம் அதே ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா மினிமம் வித்தோட வேல்யூ மாறாது இல்லையா, அதே தான் வரும். மினிமம் வித்தும் நம்மளுக்கு கொடுத்துருக்க வித்தும் டிவைட் ஆகிடும். ஸோ இங்கேயும் அதே தான். 20/10 மல்டிபிள் பை 10 பண்ணும்போது கேன்சலே அதே 20 ஆன்சரை கிடைக்குது. இங்கேயும் அதே தான். ஃப்ரீக்வன்சி வந்து 15, கொடுத்துருக்க வித் வந்து 10, நம்மளோட மினிமம் வித்தும் 10 இருக்கிறதுனால இதுவும் மாறாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட் டேபிள் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இங்கே 30 இருக்குது, 8/30, ஏன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து 8, டினாமினேட்டர் 30 மல்டிபிள் பை த மினிமம் வித் 10. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறோம். அப்போ 8/3 அப்படின்னு வருது. 8/3 அப்படின்றத நார்மலாக இப்படி டிவைட் பண்ணி பாருங்கள். 8 3 இன்ட்டு 2 3s are 6 வரும். பேலன்ஸ் 2. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இங்கே 0 எடுத்துக்கலாம். 6 3s are 18, பேலன்ஸ் 2. இது போயிட்டே இருக்கும். அதாவது 6 6 6 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து என்னன்னு சொல்லலாம், 2.666ன்னு போயிட்டே இருக்குது. அப்போ இது 2.67 இல்லை 2.7ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் அந்த ரெக்டாங்கிளோட லென்த். இந்த டேபிளுக்கு தான் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இதை எப்படி வரையலான்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டேபிளில் இருக்க வேல்யூவை இந்த கிராஃபில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல் 0லேருந்து 20, 3.5 தான் அதோட லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ 3.5 இது எல்லாமே மார்க்ஸ் வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. 0லேருந்து 20 வரைக்கும், 0லேருந்து 20 வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.5. 3.5 அப்படின்றது இங்கே 2க்கும் 4க்கும் நடுவில் 3 வரும். 3க்கும் மேலே தான் 3.5. அப்போ இங்கே 3.5லேருந்து லைன் போட்டு இந்த 20யோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதை 20க்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 0லேருந்து 20 வரைக்கும் 3.5 லென்த்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 20 to 30க்கு 10 போடணும். ஸோ 20ன்ற லைனையும் 10 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 30ன்ற லைனையும் 10 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் 20 to 30 வந்து 10 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 30 to 40 கூட 10 தான். ஸோ மறுபடியும் அதே 10 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வந்து 40க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் 30 to 40யும் 10, அதுவும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 40 to 50 20. ஸோ இதை 40யை வந்து 20க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல 20க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 50யையும் 20க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். ஸோ 20 வரைக்கும் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஜாயின் பண்ணால் 40 to 50 வந்து 20 வித் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 2 50 to 60யும் 20 தான். ஸோ மறுபடியும் 20யை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை 60க்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ அது உங்களோட 60க்கு ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 60 to 70 15. 60 to 70யை 15ல் ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஸோ 15ன்றது 14க்கும் 16க்கும் நடுவில் வரும். அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை 70யோட இப்படி கனெக்ட் பண்ணிடணும். அப்போ 60 to 70 15 வெத்து கிடச்சிரும். 70லேருந்து 100 வரைக்கும் 2.67, அதாவது 2.7. அப்போ 2க்கு கொஞ்சம் மேலே தான் 2.7 இருக்கும். அப்போ 2க்கு கொஞ்சம் மேலே யூஸ் பண்ணி 70லேருந்து 100 வரைக்கும் ஒரே லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை இப்படி 100ஓட ஜாயின் பண்ணிட்டா உங்களோட ஹிஸ்டோகிராம் ரெடி. ஸோ ஹிஸ்டோகிராம் இப்படி தான் ட்ரா பண்ணணும். இதில் ஒரு சின்ன விஷயம், ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி வரைகிறது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரைகிறது ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இல்லை, உங்களோட எல்லா பார்
பார்ஸ் இருக்குல்ல, இந்த பார்ஸோட மிட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். இப்போ 0க்கும் 20க்கும் மிடில் வந்து 10 தானே, இந்த 10க்கு நேராக இந்த கிராஃபில் ஒரு டாட் வைங்க. இப்போ 20க்கும் 30க்கும் மிடில் நம்பர் என்ன 25. அப்போ இந்த கிராஃப்க்கு நடுவில் இந்த பார்க்கு நடுவில் ஒரு டாட் வைக்கணும். இந்த பார்க்கு நடுவுலையும் 35ல் 45ல் ஒரு கிராஃப் ஒரு டாட், 55ல் ஒரு டாட். உங்களோட பாருக்கு நடுவில் ஒரு டாட் வச்சாலே போதும். அதே மாதிரி இங்கே 85 தான் உங்களோட டாட். இப்படி டாட் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண கிடைக்கிறது தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி பாலிகன். இந்த டாட்டை இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த டாட்ஸை மட்டும் இப்படி ஜாயின் பண்ணணும். இது இப்படி இருந்தால் கூட மேலே இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகன். இதை இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இங்கே இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இதை இப்படி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து உங்களோட இதுதான் உங்களோட ஃப்ரீக்வன்சி பாலிகன். அந்த பார்ஸோட சென்டரை மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணுறது. சில டயக்ராமில் கேட்கலாம், இந்த ஹிஸ்டோகிராமோட பார்ஸை வரையாமல் வெறும் பாலிகனை மட்டும் இந்த மாதிரி கிராஃபில் காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். 0க்கும் 20க்கும் சென்டர் நம்பர் என்னன்னு பாருங்கள் 10. அப்போ 10ம் 3.5ஐயும் கிராஃபில் பிளாட் பண்ணணும். இந்த 10ஐயும் 3.5 இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மட்டும் கிடைக்கும். இப்போ 20க்கும் 30க்கும் மிடில் நம்பர் 20 to 30க்கு மிடில் நம்பர் 25. 25யும் 10ம் கிராஃபில் பிளாட் பண்ணணும். அதாவது 25ஐயும் ஒய் ஆக்சிஸில் 10ஐயும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மார்க்ஸோட மிட் பாயிண்ட்டும் இந்த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளையும் எடுத்து கிராஃபில் பாயிண்ட் மட்டும் வச்சு வெறும் இந்த பாலிகன் மட்டும் கூட நம்மளால் வரைய முடியும், இந்த பாஸ் வரையாமல் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அவர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.